சற்று முன் வெளியான தகவல். யுபிஐ மூலமாக பரிவர்த்தனை செய்பவர்கள் கவனத்திற்கு. வரப்போகும் அதிரடி மாற்றம். அதுவும் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் யுபிஐ மூலமாக பண பரிவர்த்தனைகள் மேற்கொண்டு வருகின்றன. அவ்வப்போது டிஜிட்டல் பண பரிமாற்றத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுவது வாடிக்கையான ஒன்று. இந்நிலையில் தற்போது யுபிஐ பரிவர்த்தனையில் முக்கிய மாற்றம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கியுள்ள பண பரிவர்த்தனையும் டிஜிட்டல் ஆகிவிட்டது. தற்போது பெரும்பாலான மக்கள் கைகளில் பணம் வைத்துக்கொள்வது கிடையாது. நேரடி பண பரிவர்த்தனை மேற்கொள்வது பெருமளவில் குறைந்து விட்டது. இந்நிலையில் டிஜிட்டல் பண பரிமாற்றம் செய்வதில் ஆர்பிஐ முக்கிய மாற்றம் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் கூகுள் பே மற்றும் போன்பே இரண்டு பிரபலமான ஆன்லைன் பண பரிவர்த்தனை செயலிகளாக உள்ளன. இரண்டும் கட்டண செயலிகளாக. இவை இரண்டும் யுபிஐ அடிப்படையிலான பரிவர்த்தனைகளில் 85% பங்குகளை வைத்துள்ளன. டிஜிட்டல் பண பரிமாற்றம் மக்களிடையே வெகுவாக அதிகரித்து விட்டது. தற்போது அனைத்து இடங்களிலும் யுபிஐ மூலமாக தங்களது மொபைல் போனில் இருந்து பண பரிவர்த்தனை செய்து வருகின்றன. டீ கடை துவங்கி நகை வாங்குவது என அனைத்துக்கும் மக்கள் யுபிஐ பயன்படுத்துகின்றனர். டிஜிட்டல் பண பரிமாற்றத்தில் அவ்வப்போது மாற்றங்கள் கொண்டு வருவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் யுபிஐ பேமெண்ட்டில் புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. வங்கி கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரில் இருந்து யுபிஐ பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. தற்போதைய நடைமுறையின் படி ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் மற்றவருக்கு யுபிஐ மூலமாக பணம் அனுப்பதற்கான தினசரி உச்சவரம்பு ரூபாய் 1,00,000 உள்ளது. தனிநபருக்கும் வர்த்தக நிறுவனத்திற்கும் இடையிலான யுபிஐ பரிவர்த்தனையின் உச்ச வரம்பு விதிவிலக்காக ரூபாய் 2,00,000 மற்றும் ரூபாய் 5,00,000 எனவும் உள்ளது. இந்நிலையில் தனிநபருக்கும் வர்த்தக நிறுவனத்துக்கும் இடையிலான பண பரிமாற்றம் உச்ச வரம்பு உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதற்கான ரிசர்வ் வங்கி என்பிசிஐ நிறுவனத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா முழுவதும் கூகுள் பே அதிகம் பயன்படுத்தப்படும் என பரிவர்த்தனை செயலியாக யுபிஐ உள்ளது. இந்நிலையில் தனி நபருக்கும் வர்த்தக நிறுவனத்துக்கும் இடையிலான பண பரிமாற்றம் உச்ச வரம்பு அதிகரிக்கப்பட உள்ளது. மிகவும் பயனளிப்பதாக இருக்கும் என கூறப்படுகிறது. விரைவிலே இந்த முக்கிய மாற்றம் நடைமுறை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.